ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 3D கிளாசிக் டிரைவிங் அப்படின்ற இந்த கேமில் நம்ம வந்து ஒரு லாங் டிரைவ் போக போகிறோம். ஸோ ரொம்ப நாள் ஆசைப்பட்ட லாங் டிரைவ் இது. ஸோ அஃப்கோர்ஸ் ரொம்ப நாள் வீடியோ வரலாம், அதை பற்றிலாம் அது கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு லேம்போவில் தான் போக போகிறோம். லேம்போகினி கைஸ், நம்மளோட ஓன் லேம்போகினியில் தான் போக போகிறோம் டு லொக்கேஷன். என்ன லொக்கேஷன்ன்றது நான் போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஐயா அடித்தேன். ஸோ இட்ஸ் மை வில்லா கைஸ். இந்த வில்லானது தான் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு லாங் ஜேர்னி, ஒரு அட்வென்ச்சரான ஒரு ட்ரிப்புக்கு நான் போகலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இந்த முடிவு எப்படி போய் அமைய போகுது எனக்கு தெரில. ஏன்னா இப்போ தான் வந்து ஆக்சிடெண்ட் பேருவழியாக நடந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு லாங் டிரைவ் ட்ரிப்பாக தான் அமைய போகுது. ஸோ அஃப்கோர்ஸ் அது ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணலாங்க, நம்ம ஒரு ட்ரையாக போட்டு பார்ப்போம். ஸோ இந்த நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இன்னும் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் போட்டு விட்டுருங்க. அப்போ தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ நம்ம கோல் வந்து 50 சப்ஸ்கிரைபரு. யார் யாரும் எத்தனையோ சப்ஸ்கிரைபருக்கெலாம் கோல் வைக்கிறாங்க. நான் வச்சுக்கிறது வெறும் 50 சப்ஸ்கிரைப் கோல் பண்ணாலே ஒரு பெரிய ஒரு கோலாக எனக்கு தெரியும். ஸோ ரொம்ப நாள் வீடியோ போட மாட்டேன், அப்புறம் எப்படா சப்ஸ்கிரைபர் வரும்னு எனக்கு கேட்குறது புரியுது. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ ஏன்னா கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அதனால தான் வீடியோ போடுறதில்ல. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பண்ணி விட்ருக்கேன். சரி வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, ஸோ இப்போ ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லெவல் ரேக்கை தாண்டணும், அது சீக்கிரம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இது ஒரு அட்வைஸ் எடுத்துக்கோங்க. என்னென்னா, நம்ம எங்கே போனாலும், நம்ம எதில் டிரான்ஸ்போர்ட் எதாக இருந்தாலும், ஐயோ வழி இப்படி கண்ட்ரோலாக போயிட்டுருக்கு. எதாக இருந்தாலும் ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. டயரில் ஓட்டை இருக்கா, கேஸ் ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டா தான் நம்மளுக்கும் சரி, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் சரி செம்ம சேஃப்டியாக இருக்கும். ஸோ அதனாலேயே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம கார் வந்து எந்த நிலையில் இருக்குதுன்னு போய் செக் பண்ணலாம். ஸோ நம்ம சர்வீஸ் சென்டருக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ திஸ் கேம் நேம் இஸ் 3D கிளாஸ் டிரைவிங். எஸ், முடிஞ்சால் இந்த கேம் செக் பண்ணி பாருங்கள். நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே, வந்துட்டோம் நம்ம சென்டருக்கு. தம்பி, நம்மளுக்கு தெரிஞ்ச தம்பி தான். ஸோ இங்கே கொஞ்சம் டிராஃபிக்கான இடம் இது. கொஞ்சம் இப்போ இது மோஸ்ட் தெரிஞ்ச இடம் எல்லாத்துக்கும். ஸோ பார்த்து வந்து நம்ம சர்வீஸ் விட்ருவோம் வண்டியை. ஓகே கைஸ், சர்வீஸ்லாம் முடிஞ்சு. ஸோ அவ்வளோதான், கார் எல்லாம் பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த லொக்கேஷன் வந்து நம்ம ரொம்ப பக்கத்தில், எல்லாம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ அங்கேயும் போயிருக்கலாம், பசங்க நம்ம அங்கேயும் போகாமல் இங்கேயும் வந்துட்டேன் தெரியாமல். பிரச்சனை இல்லை, எல்லாம் நம்ம இது தானே. ஸோ ஐயோ, டிராஃபிக் ஏற போட்டாங்கள. என் பாஸ் வேகமாக போக பாஸ், இடிச்சு போகிறேன். பாஸ் போகிறேன். யோ யார் கைஸ், இந்த மாதிரி கொஞ்சம் தற்குறி டிரைவர்லாம் வந்து ரோட்டில் சுற்றி இருப்பாங்க, அவ்வளோவா கண்டுக்காதீங்க. நம்ம துப்பதாவது காடி சரிப்பட்டது, அதுக்குள்ளே சரி கைஸ். நம்ம டிராஃபிக் யார் அஜிச்சோ பக்கு போலங்க. சரி விட்டுருங்க. சரி, கொஞ்சம் காற்று வராமல் இருக்கனால ஐயோ ஸ்பீடை பூஸ்ட், காற்று வரல கைஸ். ஸ்பீட் பூஸ்ட்டை போட்டுட்டு காற்று அடிச்சுக்கிட்டே போவோம். ஐயோ ஸ்பீடு பிரேக்கரு ஜஸ்ட் மிஸ். எப்படி கைஸ், நம்ம லேம்போ நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. நம்ம லேம்போ வந்து பக்காவாக இருக்கா, நைட் ரோஸ்லாம் செம்மையாக இருக்குது காருக்கு. ஸோ நம்ம ஒரு காரை நான் எங்கேயும் பார்த்துற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பெட்ரோல்லாம் போட தேவையில்ல, ஏன்னா நம்ம ஃபுல்லாக தான் இருக்குது போதும் இந்த பெட்ரோலே. ஐயோ, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பார்த்து தாங்க போகணும். அதனால் நம்ம நைட்ரோலாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். எட்ரா நைட்ரோ ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல காட்டுப்பணிலேருந்து சேத்துப்பணி வரைக்கும் தாண்டி போக நிறைய பாதைகள் உண்டு, வாய்ப்புகளும் உண்டு. அதனால் பார்த்து பத்திரமா நீங்கள் எங்கேயும் வெளியே போனால் கூட
இந்த மாதிரி சேஃப் அண்ட் செக்யூராக போடுறது எல்லாத்துக்கும் நல்லது. சரி, அதனால் இப்போதைக்கு இந்த மாடு கொஞ்சம் குறுக்கல் அட்வென்ச்சர் பாதையாக தான் இருக்குது. இந்த பாதையில் எப்படியும் யாரும் வரமாட்டாங்கனால நான் கொஞ்சம் அந்த லைனில் தாண்டிலாம் போயிட்டுருக்கேன். அதெல்லாம் யாரும் கண்டுக்காதீங்க பெருசாக. அஃப்கோர்ஸ் கைஸ், ஏன் வீடியோ வரலன்னா பல நாளையே இப்போ யார் தம்பி யார் நீங்கள்? தம்பி பார்த்து தம்பி ஐயா ஐயோ வெளியில் இருக்கார் போல். சரி, நம்ம எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு யோ வண்டியை நேரம் விட்டையா, ஸ்டேரிங்க திருப்பி அவ்வளோதான். என்னவென்றால் நான் ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலன்னா பல பிரச்சனைகள் வந்து விட்டது. ஃபோன் பிரேக் ஆயிடுச்சுங்க. அதனால் ஒரு நியூ ஃபோன் வாங்கி இப்போதைக்கு ஐயோ இப்போதைக்கு வந்து ஆத்தாடி நம்ம வண்டி லேசாக ஊற்றுறாலே 40 போயிடுறது. இதில் இப்போ அழுத்தான் போயிட்டுருக்கேன். அப்பா செக்யூரிட்டி கேமரா தாண்டிடுச்சு. அவ்வளோதான், வண்டி ஓட்டு அவ்வளோதான். அதனால தான் வீடியோ போடல. ஸோ நம்ம ஒரு ஸ்கில்ஃபுல் ரசமாக போச்சு. ஒரு ஸ்கில்ஃபுல் டிரைவர்ன்றத ப்ரூவ் பண்ணுற விதத்தில் தான் இந்த ரோடு இருக்குது. இப்படியா அப்படி இப்படின்னு போகாமல் கல்லு விழுவாமல் பார்த்துக்கணும் மக்களே. பல இடத்துல வெள்ளம் அப்படின்று வருகிறத. அதனால் ஏன் பாஷ் எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை அப்படின்றவ. ஸோ வண்டி கொஞ்சம் பார்த்து செக்யூரடாக ஓட்ட போனோம். வண்டி அடிச்சுக்கிட்டு அசமாக போச்சு. ஐயோ வண்டிக்கு என்ன ஆச்சு தெரியலையே. எட்ரா நியூஸ் அவ்வளோதான். நான் வண்டி கதகளி தான் ஆடு போல. என்ன நடக்குது தெரியல. ஐயோ நாசமாக போச்சு. போன ட்ரிப்பு அவ்வளோதான், நாசமாக போச்சு. 10 மாதம் 3 மாதம் 2 மாதம் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு சமாளிச்சிக்கிற படத்தை இந்த ஒரு காணி லேசாக அந்த பெட்டுக்கே செலவு. அதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம அண்ணன் கேட்டால் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாரு. இதை போய் அந்த அண்ணன் கிட்ட சொன்னால் சரி வீடியோ அடிப்பார். சரி பரவாயில்ல விடுங்க, எல்லாம் நம்ம கடை தான் சொல்லிப்போம், யாரும் இல்லைடா. ஸோ ஐயோ ஸ்பீட் பம்ப்பு எதுக்கு இப்போ இந்த தேவையில்லாம் ஸ்பீட் பம்ப் எனக்கு புரியல. ஏற்கனவே இங்கே கலர் முருடாக இருக்கு பாதை, இல்லை ஸ்பீட் பம்பே வச்சுட்டீங்கன்னா அவன் உருவா போயிட்டு இருக்கும்போது சல்லு ஏற்றி இப்படி பறந்துடுவான் அவன். சரி, நம்ம எங்கேயாச்சும் ரெஸ்டிங் சென்டர் வந்தால் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுவோம். எதனால்னா வண்டி ஓட்டும் போது சேஃப் அண்ட் செக்யூர் ரொம்ப தேவை. ரெஸ்ட்டும் ரொம்ப தேவை அந்த அளவுக்கு. ஐயோ கல்லு, ஐயோ அல்றா நீ மனுஷனாடா அடிக்கலாம், கல்லை போட்டு கொள்ள பார்க்குறாங்க. அடே பாய், கல்லை போட்டு கொள்ள பார்க்குறீங்களாடா? ஓடுறேன்டா 5 இல்லை அப்படி சொல்லு. எங்கா பாருங்க, காடி மேலே மட்டும் உளுந்துருந்துச்சு. நம்ம கார் மேலே வாகனத்தின் மேலே உளுந்திருந்தால் நசுங்கி சட்டினியாக இட்லிக்கு தோடும் அளவு சட்னியாகி இருப்போம். வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னங்க இது இத்தான் சட்டி இருக்குது? ஆத்தா இன்னும் பெரிய கல். நான் பாருங்க இந்த கல்லுலே பார்க்கர் பண்ணியிருக்கேன். நாங்களாம் வந்து சிங்கத்தோட உள்நாக்க வெடுக்கடு புடி திடுறவங்க. அதனால் இதெல்லாம் ஒரு சர்வசாதாரணம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படி ஒரு குதி நாங்களாம் பார்க்கற ஒரு மன்னர்கள். இப்போ பாருங்க, ஐயோ நம்ம காரை வேறு அமௌண்ட் விட்டோம். எவ்வளோ ஆட்டிக்கிட்டே ஓட்டுறா போகிறான், வாங்க ஓடுவோம் வேகமா. அடி சொல்லு இவன் ஏற்ற வெள்ளு ஓடுறா. அப்பா சேஃப் செக்யூராக தான் இருக்கு. வந்துட்டோம் வண்டி ஏடுறா. காடி வேறு எங்கிட்ட பெட்டு நிமிந்துருக்கு இப்போ தான் காடிக்கு. சரி, நம்ம பெல்ட்டை போட்டுரும். பெல்ட் ரொம்ப முக்கியங்க. வாகனம் ஓட்டும் போது பெல்ட்டை போட வேண்டும்.
அதனால் பெல்ட்டை போட்டுக்கோங்க. உங்களுக்கும் சரி. சும்மா போச்சு. உங்களுக்கும் சரி, பக்கத்தில் சரி, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வண்டியை வேண்டா தேவலாம் எக்ஸ்கியூஸ் மீ தேவலாம் விஷயங்க விட்டுக்கிட்டு இருக்க வண்டியை. கடுப்பாகுதில்ல கடுப்பாகுதில்ல. இப்போ வண்டி ஓட்டம் வீடியோவா பஞ்சாஜா போய் சொல்லிக்கிட்டே ஜாசமாக போச்சு. வண்டி மாட்டிக்கிச்சிங்க. இல்லை கைஸ், நம்ம மெக்கானிக்கை கூப்பிட்டு ஐயோ வண்டி மாட்டிக்கிச்சியா, வண்டி மாட்டிக்கிச்சு, இறங்கு இறங்கு இறங்கு. ஐயோ சும்மா போச்சு கைஸ். ஆக்சிடென்ட் ஆச்சு கைஸ், ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் ஆச்சு முடியலையே. இவ்வளோ வேலை வேலை காடிய தேவையில்லாம போய் சொருவி. ஐயோ பறக்க விட்டாய். ஐயோ நாசமா போச்சு. இல்லை கிருஷ்ண மெக்கானிக் கால் பண்ணி கூப்பிட்றேன், வராடா பார்ப்போம். கைஸ் ஃபைனலி நம்ம மெக்கானிக் கூப்பிட்டேன். வண்டி எப்படியோ டோ பண்ணி பறக்க வச்சு எடுத்து வந்துட்டாங்க. ஆமாங்க, நம்ம கார் ஒரு ஸ்பெஷல் மோடிஃபிகேஷன் பண்ணனால நம்ம கார் பறக்கும். ஸோ அதனால் நம்ம காரை பறக்க வச்சு எப்படியோ எடுத்தாச்சு. ஸோ நம்ம இங்கே ஹெட்லைட்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு, அதையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வழக்கம் போல் கொஞ்சம் சேஃபாக செக்யூராக தான் வண்டி ஓட்டு போகணும். நான் நம்மள்னா காட்டுறேன். இங்கே பாருங்க, 3, 2, 1 கோ. வெல்கம் டு கிரேட் கரிகாலன் மேஜிக் ஷோன்ற மாரி நம்ம காரால் பறக்க முடியும். இப்படியே விட்டால் வண்டி ரிவர்ஸில் போயிடும். கொஞ்சம் இறங்க வண்டி இப்படி எடுத்து வாங்கி இப்படி வண்டி நிமித்திட போகுது. அவ்வளோதான். ஸோ நம்ம காரால் இப்படி மாற முடியும். ஸோ இது ஒரு ஸ்பெஷல் மாடிஃபிகேஷன். ரிவர்ஸில் போகாதடா இவன் ஒருத்தன். நம்ம காரால் ட்ரான்ஸ்ஃபார்மராகவும் மாற முடியுங்க. ட்ரான்ஸ்ஃபார்மராக நீங்கள் நினைக்கிற ட்ரான்ஸ்ஃபார்மரில் நம்ம காரால் ஒன்றுமே இல்லாமல் மாற முடியும். எப்படின்னா இப்படி நம்ம காரை பார்த்தீங்களா, நம்ம காரில் உள்ள ஹெட்லைட்டு இது அது எல்லாமே கண்ணில் தெரியுது. எது இதுன்னு எனக்கு சொல்ல தெரில. அதை நீங்கள் பார்த்து எப்படி புரிஞ்சுக்கணுமோ அதே மாதிரி அதை தான் புரிஞ்சுக்கோங்க. இதை பேசிடுங்க. சரி, இப்போ நம்ம பயணத்தை தொடங்கும் என்று நினைக்கிறேன். நம்ம எதுக்கு தேவையில்லாம நம்ம இதே போட்டு போவோம். நைட் ரோஸு தேவையில்ல எதுக்கு ஏக்கிய போய் சொருவி. அவன் எவ்வளோ திரும்ப கேட்டான் அந்த மெக்கானிக் பைத்தியக்காரன். சொன்னா மாட்டிக்க 50,000 வழி கேட்டாங்க. 50,000 வழி கேட்டான். வருஷம் சம்பாதிப்பாடா 50,000 வழியை. சை அப்படின்ட்டு ஆயிடுச்சு. காரை இதுக்காகவே பத்திரமா பார்த்து விட்டுங்க. இந்த லேம்போகினி அந்த வேலை விற்கிது. சை, ஒரு காடியை பறக்க வைக்கிறது கூட ஏன் காடி தான் பறக்குங்க. அதனால பறக்க வச்சு நாங்கள் எடுத்துட்டான். 2 ஹெட்லைட்டை பார்த்து பண்ணாமல் ஒரு சம்பவம் முடியல. ஸோ இந்த கேமை ஒன்றா நாள் கண்டினியூ பண்ணுவோம் கண்டிப்பாக, ஓகேவா? ஸோ ஒரு லாங் ட்ரைவ், எனக்கு நிறைய லாங் ட்ரைவ் தெரியும். மேபி அங்கெல்லாம் போய் டெஸ்ட் பண்ணுவோம். ஓ மை காட், டனல் என்னமோ வந்துருக்குங்க. வாங்க கைஸ், இந்த டனல் ஒரு ஸ்ட்ரெச் எடுப்போம். அவ்வளோதான். வண்டி ஸ்ட்ரெச் என்னடா டர்ன் இருந்துச்சு. கடவுளே ஆண்டவரே. சரி, எடுப்பாடி அவ்வளோதான். பிரேக் அடி, ரிவர்ஸ் அடி. எவனும் வரமாட்டாங்க. அந்த தைரியத்தில் தான் இப்படி ரிவர்ஸ் எடுத்துருக்கேன். எவ்வளோ வந்தாடா அடிச்சு தூக்கிட்டு போயிடுவான். அத்தாடி அப்படியே போய் சொருவிடுவா. போய் ஏன்டா வண்டி இப்படி ஓட்டுறீங்க. சரி, என்னையும் திடீர்னு கவலைப்படாதீங்க. பாருங்க, இதெல்லாம் ஒரு லாங் டிரைவிங்க. இந்த இது இருக்குல்ல, இது பேர் இந்த ரோடு எடுத்தோன்னா நேரம் நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் விட்றோம். ஸோ அதனால் நம்ம அதில் தேவை நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டு போவோம். இது நேரம் என் வீட்டுக்கு ஒரு வழி தான். பட் நான் ஒரு நாள் இந்த வழியில் கூப்பிட்டு வரேங்க. இந்த ரோட்டில் ஐயோ அப்படி தாங்க இருக்கும். இங்கே பாருங்க, இந்த காட்டுற இங்கேது பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ரோடுன்னு. லிட்டலாக ஏறும் போது சரி இறங்கும் போது சரி ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றி சீனாக இருக்கும். கடல் மட்டும்தான் இருக்கும் சுற்றி. அவ்வளோ அழகான ஒரு ஸ்பாட்டு. ஸோ இது அப்டேட்டில் தான் கொண்டு வந்தாங்க.
ஒரு நாள் அப்படி இல்லை. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம கார் வந்து கொஞ்சம் ட்ரிஃப்ட்லாம் ட்யூனிங்லாம் பண்ணோம். ஸோ நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்காமல் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டன்ஸ்லாம் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கே ஒரு ட்ரிஃப்ட் அடிக்கும் அப்படியே போய் சொரியாது. ஓகே விட்டு அப்படியே வண்டியை ரிவர்ஸ் எடுத்தோன்னா அழகாக வண்டி வந்து வெறித்தனமாக ட்ரிஃப்ட் போடுதியா அப்படியே போய் சொரியும். ஏன் இதுக்கு தேவையில்லாத வேலை. சரி நம்மளுக்கு பாருங்க லோ ஃபியூல் அடி ஆத்தி ஃபுல் டேக்கு அப்பயே பட்டு வந்திருப்பேன். லோ ஃபியூல் வந்துருச்சுக்கே. சரி நம்ம வேகமாக வண்டியை திருக்கி வேணாம் நைட்ரோஸ் ஆஃப் பண்ணி நைட்ரோஸ் ஆஃப் புகை இருக்கு. டேய் கொசு மருத்துட்ட சாட்டத்தினே மடிச்சு விட்டீங்களாடா. ஒரே புகை முட்டமாக இருக்குது. ஆக்சிடென்ட்டில் சொருகத்துக்கு இங்கே மட்டுமாடா. என்னது ஏன் பயப்பா இருக்கீங்க? என்ன இடம் தெரியலீங்க. ஏய் சொல்லலாம். ஐயோ கண்டிப்பாக எத்துறாங்க சொல்லாமலாம் வண்டியை எடுத்து விட்டுறாங்க. வண்டியடே அவ்வளோதான். பிரேக் சொர்க்கத்தை தாண்டி வந்தாச்சு. இது மேலே சொர்க்கத்தை போக விருப்பம் இல்லை. ஓகேவா போன நினச்சினா ஒரே சொருகு தான். டேரக்ட் டிக்கெட்டு தான். மலேசியா டு சென்னை போகிற மாதிரி டேரக்ட் டிக்கெட் தான். பிரச்சனையே இல்லை. நேராக கொண்டு போய் விட்டுருவான். ஸோ நம்ம கார் பார்க்கிங் மல்டிப்ளேயருக்கு நல்ல ஒரு ரிப்ளை வந்திருக்கு. ஸோ கமெண்ட்லாம் வந்துருச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக ஆயிடுச்சு. லைக் எதுவும் வரல, அது வேறு விஷயம். வியூஸ் அந்தளவுக்கு போகல, பட் கமெண்ட் வந்துருச்சு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ அஃப்கோர்ஸ் இல்லை கடுப்பாக இருக்கும் பயணியை பார்க்க. அப்படியே பார்த்துருந்தீங்கன்னா அவ்வளோ நேரம் மறக்காமல் அந்த லைக்கு பட்டு கமெண்ட்டில் ஒரு ரெட் அண்ட் பிளாக் இதை போட்டு விட்ருக்கேன். ரெட் அண்ட் பிளாக் கலர் ஹார்ட்டையை போட்டு விட்ருக்கேன். எதுக்கு ஹார்ட்டெல்லாம் தேடிக்கிட்டு? சரிங்க ஹார்ட்டெல்லாம் போட தேவையில்ல. 7 மட்டும் போட்டு விட்ருக்கேன். நம்ம செவன் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்ச நம்பர். எனக்கு ரொம்ப ஃபேவரட் நம்பர் அண்ட் லக்கி நம்பர் 2. ஸோ என் பர்த்டே டேட்டும் 7 தான். அந்த மாதிரி பல என்ன சவுண்டு கேட்குது. சரி விடு என்ன சவுண்டு கேட்குது எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு இந்த ரோட் இருக்குல்ல, இந்த அட்வென்ச்சர் ரோட்டோட இன்னொரு சைட் கூட்டு போய் விடுது நினைக்கிறேன். அவ்வளோதான் நாசமாக போச்சு. அவ்வளோதான் முடிச்சு. அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டாங்க. போங்க எங்கே எடுக்காது இது. டேய் வேறு ஹெட்லைன் கேட்டதுக்கே அவன் 50,000 வழி கேட்டாடா. டே என்னடா நடக்குதுங்க. டே இப்போ போகிற போக்க பார்த்தா கைஸ் அந்த கல் இருக்குல்ல, அந்த கல் மேலே உட்காந்து சித்திரா வண்டி தான் போல. சித்தர் சாரி படிச்சிருக்கேன். சரி சித்திராவெல்லாம் தேவையில்ல. இப்போ இந்த காரை நான் ஒரு மந்திரம் போட போகிறேங்க. இந்த கார் பறந்து வெளியே வரும். வெளியே வாடா. அப்போ வெளியே வாட்டேடா சாமி. இப்போ போடுறேன்டா பிரேக்கை. பிரேக்கை போட்டு தொல்டா. இவர்த்த பறந்தா எம்ப கண்ட்ரோலில் இருக்க மாட்டான். இப்போ போகிறேன்டா மாயாஜாலா. இதை பூசே சரி ஆயிட்டு சீசே. அவ்வளோதான். எப்படி நம்ம கார் பார்த்தீங்கன்னா பழப்பழன்னு ஆகிவிட்டது. ஒரு புது காரை டெலிவரி எடுத்த மாதிரி ஆகிவிட்டது நம்ம காரு. ஸோ இப்படி நம்ம நானும் நீங்கள் கேட்கலாம் எவ்வளோ இவ்வளோ பவர் எப்படா அவனை கிடச்சி. நான் எப்படி இந்த இது இருக்குல்ல கைஸ், இதுக்காக ஒரு 10 நாள் இருக்குல்ல, 10 நாள் ஒரு கோர்ஸில் தான் நான் தங்கிட்டு வந்தேன். பாருங்க நம்ம இதுதான் நம்மளோட இன்டீரியரு. பரவாயில்லையே நல்லா செஞ்சுருக்காங்களே, நல்லா தான் இருக்கு. அதாவது ஒரு ப்ரோ பிளேயர் ஓகேவா, அவருக்கு தான் இந்த மாதிரி பவர்ஸ்லாம் இருக்கும். கவலைப்படாதீங்க, ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன எல்லாத்துக்கும் இந்த பவர்லாம் தாராளமாக இருக்கும். என்னடா இது இன்டர்வியூல ஓட்ட பயங்கரமாக இருக்குங்க. எஃபிபியில் ஓட்ட மாசாக இருக்குது. ரொம்ப ஒரு அட்வென்ச்சர் ஃபீல் வருது இன்டர்வியூல ஓட்ட. ஆனால் ரொம்ப கரண்ட் வேறான இருக்குது. ஏன்னா இன்டர்நெட் டெஸ்ட் பண்ண இந்த மாதிரி இடம் தான் நல்லா இருக்குது. ஆனால் இன்டர்நெட் டெஸ்ட் பண்ண நல்லாவே இருக்குது. நல்லா இருக்குங்க உண்மையிலேயே. சரி இது தெரிஞ்சு ஆரம்பத்துலேருந்தே ஓட்டிட்டு தான் எனக்கு தலை சுற்றிருக்கோம்.
ஸோ யாருக்கெல்லாம் மலேசியாவில் உள்ள கந்திங் அப்படின்ற ஒரு இடம் தெரியுதில்ல. கந்திங் வந்து பழைய ரோடுன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அந்த ரோட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குங்க. லிட்டரலாக நான்லாம் தூங்கிடுவேன் அந்த ரோட்டில் போனால். எதனால்னா அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். வளைய நீங்கள் வந்து வே அப்படின்னு எடுக்க வேண்டியதான். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அந்தளவுக்கு இருக்கும். வே அப்படி தான், அவ்வளோதான். வே தான் டேரக்ட் டிக்கெட் அப்படின்ற மாதிரி ஆக்கி விட்டுறேன் அந்த ரோடெலாம். கேமரன் ரோடு அப்படி தான். கேமரன் ரோடு த்ரோ கந்திக்கை விட. என்னால்னா கந்தி பழைய ரோடு எனக்கு பிடிக்கும். என்னால்னா செம்ம வியூ பயின்ட்ட சத்தியமாக சத்தியாவா உயிரை விட்டேன். இந்த மாதிரி ஆட நிற்பீங்க. சரி கிஷ், இந்த வீடியோ வந்து நம்ம வந்து இது முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும் நம்புகிறேன். அப்படியே போய் சரி அப்படி. ஸோ அஃப்கோர்ஸ் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறுபடியும் சொல்கிறேன், தப்பாக நினைக்கிறீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரோட் டு 50Kலாம் இல்லை, 50 சப்ஸ்கிரைபருங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து 100. ஏன் அவங்களாம் தெரிஞ்ச ஒன்றரை நண்பர்லாம் வந்து டேரக்ட் 1Kக்கு தான் அவருங்களாம் இது விட்டாங்க, கிடச்சிருச்சு. சரி கேஷ், நம்ம ஒரு ஃபியூலை போட்டு வந்துடுவோம். ஃபியூலை போட்டால் தான் ஆத்தாடி ஃபியூல் நம்பர் இல்லை. ஜோகேஷ் ஃபியூல் போட வேண்டியவர் இல்லை, லீவ் போல். என்னடே இப்படி ஒரு இடத்த கட்டிவிட்டு ஃபியூல் போட ஆள் இல்லைன்றீங்க. சரி அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான் முடிச்சாச்சு. 20 மினிட்ஸ் வந்துருக்கு வீடியோ. வந்துடும் கண்டிப்பாக. ஒன்றும் நாள் வந்து நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு நம்ம ஒரு லாங் டூர் போட்டு வரலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ லவ் ஃபீல் வந்துட்டு போய்க்கேன். சரி அவ்வளோதான் இந்த வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ bye, take care guys, all of you, and of course road to 50. So bye.